ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கு கூட ஒரே ஒரு வசனத்தை காண்பித்து கொடுக்கிறேன். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இன்னைக்கு ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்றாரு, என் மகனே என் மகளே, நான் உனக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை, நான் சொன்ன காரியங்களை உன் வாழ்க்கையில நான் நிறைவேற்றுற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. ஏசப்பா உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரா? உங்கள் வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்கணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கீங்க தானே? என் வாழ்க்கையில் என்னுடைய படிப்பில் இந்த காரியத்தில் நான் முன்னேறணும், என்னுடைய வேலையில் இந்த காரியத்தில் நான் முன்னேறணும், என்னுடைய தொழிலில் நான் எப்படியாவது இந்த விஷயம் நான் பண்ணிட்டு இருக்கேன், எப்படியாவது இதில் எனக்கு ஒரு சக்ஸஸ் கிடைச்சுன்னு ஏசப்பா, எனக்கு எப்படியாவது மேரேஜ் நடந்தேன்னு ஏசப்பா, என் வாழ்க்கையில் இருக்க என் பிரச்சனைகள் எல்லாம் மாறணும், ரொம்ப கடன் பிரச்சனை ஏசப்பா, இதெல்லாம் மாறிடணும் ஏசப்பான்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட கேட்குறீங்க தானே? உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா அநேக வாக்குத்தத்தங்களில் சொல்கிறது தானே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ கலங்காதே, நான் உன் தேவன் சொல்லி ஏசப்பா நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் தராருல, நம்ம கூட ஏசப்பா இருக்கிறார்ல, நமக்கு நன்மை செய்கிற தேவன் நிச்சயமா நம்மளை கைவிட மாட்டாருங்க. இன்னைக்கு இந்த வசனத்துல கூட சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. அப்படின்னா என்ன விஷயம்? என் மகனே என் மகளே, நான் உனக்கு சொன்ன பத்திய வாக்குத்தத்தம், நான் சொன்ன பத்திய அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேமா. நிச்சயமா அந்த காரியம் உன் வாழ்க்கையில நடக்கிற வரைக்கும் உன் கூட தான் இருக்க போறேன், உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தா சொல்றாரு. இன்னைக்கு அநேக மனுஷங்க உங்க கூட இருந்திருப்பாங்க, உங்கள் தொழிலில் இருந்திருப்பாங்க, உங்கள் படிப்பில் இருந்திருப்பாங்க, உங்கள் வேலையில் இருந்திருப்பாங்க, உங்கள் முன்னேற்றத்தில் இருந்திருப்பாங்க. உங்கள் முன்னேற்றம் இல்லாத போது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதுவுமே இல்லாத நிலைமையில் இருக்கும்போது, இன்னைக்கு யாருமே இல்லாத நிலைமையில் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்கலாம், கடன் பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கலாம். எல்லாம் பிரச்சனையும் கூட ஆண்டவரால் மாற்ற முடியும். ஏசப்பா விசுவாசிக்கிறீங்களா? அவரை நம்புறீங்களா? நிச்சயமா அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்காருங்க. ஆபிரகாம்னு ஒருத்தர் இருக்கிறார் பைபிளில். அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு குழந்தையே கிடையாது. குழந்தையே இல்லாத போது கூட அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? விசுவாசமா இருந்தாரு. வயசான பாட்டி ஆபிரகாம், அவரே விசுவாசமா இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நீங்களும் விசுவாசமா இருக்க முடியாதா? ஏன் சொல்றேன்னா, விசுவாசமா இருந்த அந்த ஆபிரகாம் தான் விசுவாசத்தின் தந்தைன்னு பேரை பெற்றாரு. இன்னைக்கு ஏசப்பா கிட்ட நீங்களும் நானும் கூட விசுவாசமா இருக்கணுங்க. விசுவாசமா இருந்தாதான் நம்ம என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள். நீங்க இன்னைக்கு கேட்டு பாருங்க, நிச்சயமா ஏசப்பா உங்களுக்கு செய்வாரு. நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த நல்ல நாளில் கூட நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தங்களை, சொன்ன காரியங்களை, நீங்கள் என்ன காரியங்கள் லைஃப்பில் நீங்கள் நடத்த போகிறீங்களோ அந்த காரியத்தை நீங்கள் இன்றைக்கி நிறைவேற்ற போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வீடியோ மூலிமா பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். நீங்கள் வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன்.